நண்பர்களே, இன்றைய காணொலியில 3 விதமான டிஸ்கஷன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வரும், ரெண்டாவது கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எப்போ வரும், மூணாவது வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து மறுபடியும் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலாக வந்து இன்றைய காணொலி இருக்க போது. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம தொடர்ந்ததுக்கு முன்னாடி அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்த்துடலாம். ஸோ இப்ப பாருங்க. மலிவான விலையில அவங்களுக்கு கிடைக்காது, அதான் அப்படியே லாப நோக்கு இல்லாம நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நாம கீழே கொண்டு போய் சேர்க்கணும். பண்ண போறோம் சார், பண்ண போறோம் பண்ணையில சொல்லி நடந்துங்க. நீங்க கேட்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம். அதன் அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆட்சியர் மையங்களிலும் அதே போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதே போல இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இடையில பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியிடும். இதை வந்த பேட்டியை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் அவர்கள் 12,000க்கு மேற்பட்ட காலி பணிகளுக்கு இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. 4ஆம் கட்டமா இப்ப நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் இப்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை பணியாளர் ரிசல்ட் போட ஏன் தாமதமாச்சு அப்படின்னா, இப்ப பொங்கல் ஹாலிடேஸ் அந்த மாதிரினால வேலைப்பள் அதிகமானதான் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் போட்டதுக்கு அப்புறம் படிப்படியாக பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துல புதிய காலி பணிகள் கூட நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். ரேஷன் கடை ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பின்படி இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்துடும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல நீங்க ஜாயினிங்கே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் கொண்டு போவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கான இந்த அறிவிப்பு, ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பாத்தீங்கன்னா கடைசியாக அந்த எஸ்ஆர்பிங்கிற ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கோஆப்டிவ்ல 2019 நடந்தது. சரிங்களா? 2019 தான் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்ம 2025 இருக்கும். 6 வருடங்கள் ஆயிடுச்சு. அதே போல மத்திய கூட்டுறவு வங்கி பாத்தீங்கன்னா 2019 2020 வாக்குல வச்சாங்க. அதுக்குமே பாத்தீங்கன்னா எடுத்து 5 வருடங்கள் ஆச்சு. அப்போ டாப் ப்ரியாரிட்டில இருக்கு. ஏன்னா நிறைய ரிட்டைர்மெண்ட்ஸ் ஆயிருக்கும், நிறைய காலி பணிகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி சூழ்நிலை தான் அவங்களும் இருப்பாங்க. நிறைய தடவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முந்தைய காணொலியில மாவட்ட வாரியாக காலி பணிகள் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்ம செய்தி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னுடைய கணிப்பின்படி என்னன்னா, அதாவது இப்போ நம்ம ரேஷன் கடை ரிசல்ட் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல நம்ம ரிசல்ட் வச்சிருக்கணும் அது மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சைட்ல நம்ம டிஆர்பி சைட்ல தான் டிசிபி போட முடியும். அதனால அந்த அது 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க இது பண்ணலாம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பாத்தீங்கன்னா தனி வெப்சைட்டே வச்சிருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலே இருக்காங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பும் கூட விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே அதை நம்பி இருப்போம். ஏன்னா பாத்தீங்கன்னா 2019 தான் கடைசியாக ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்லைனால அது டாப் ப்ரியாரிட்டியா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுவே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். எப்படியாவது நமக்கு விரைவில் பாத்தீங்கன்னா கோஆப்டிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கத்தான் போறாங்க, நோட்டிபிகேஷன் வரத்தான் போகுது. அதுக்கு தகுந்தாற்போல உங்களே நீங்க தயார்படுத்திக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கரசுல வைக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ரெகுலரா அகைன் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் மறுபடியும் நோட்டிபிகேஷன் அவங்க டிசிஎம் கோர்ஸ் ரெகுலர்ல தான் வரும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இப்ப கரசு ஒன்லி ஃபார் இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ், அதாவது ரேஷன் கடை எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கும் இன்னும் வரிப்பு வழி ஆகலை. ஸோ நம்ம பொறுத்திருந்தா நம்ம பார்க்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஜூனுக்குள்ள வந்துச்சுன்னா ஓரளவு காம்படிஷன் கம்மியா இருக்கணும். அது கோஆப்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எந்த அடிப்படையில் நான் சொல்றேன்னா, இப்போ ஜூன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் ரெகுலர் கால்ஃபர் பண்ணிடுவாங்க.
அப்ப வந்து ஜூனுக்கு அப்புறம் அவங்க போட்டாங்கன்னா ரெகுலர்ல படிக்கிற புதுசா ஒரு பேஜ்ல கொஞ்சம் ஆட் ஆவாங்க. சரிங்களா? இப்பயே தெரியும், இப்ப 2023 சொசைட்டிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையில வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க, கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அப்புறம் இந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா காம்படிஷன் இன்னும் டஃப் ஆயிடும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரியப்படுத்த வைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வந்து சொசைட்டில வந்து ஒரு 2300 பேருக்கு மேல கடந்த 2023ஆம் ஆண்டு ரெக்ரூட்மெண்ட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே மத்திய கூட்டுறவு வங்கி போட்டி போடுவாங்க, மாநில கூட்டுறவு போட்டி தான் போடுவாங்க. ஏன்னா வந்து இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேர்ந்திருக்க சொசைட்டி பொறுத்து சேலரி வந்து முன்ன பின்ன ஆகுது. இப்போ ஏ கிளாஸ் சொசைட்டிக்கு ஒரு சேலரியும், பி கிளாஸுக்கும் சி கிளாஸுக்கும் சொசைட்டி வந்து வேரி ஆகி சேலரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, முன்ன பின்ன கம்மியா தான் இருக்கு. அப்போ வந்து நீங்க மத்திய கூட்டுறவு வங்கியோ இல்லை எஸ்ஆர்பி வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி நீங்க 35,000 மேல வாங்கலாம். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இப்போ புது ஜாயின் பண்ணிருக்காங்களா அவங்களும் உங்களுக்கு போட்டிக்கு வருவாங்க. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுறதுக்காக தான் இந்த காணொலி வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்ப வேணா வரலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்படிஷன் தகுந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே படிச்சு வச்சிருக்கோமா அப்படிங்கிறத உங்க மனசாட்சியை கேட்டு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம் வந்தாலும் நம்ம தயாரா இருப்போமா, இல்ல 2 மாசம் வந்தாலும் நம்ம தயாரா இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் எழுப்பி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு நீங்க படிக்காம இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ வர டஃப் காம்படிஷன் ஆச்சு. சிலபஸ்மே உங்களுக்கு ஹெவி சிலபஸ். ஏன்னா கோஆபரேட்டிவ் 100 மார்க்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் 100 மார்க். அப்ப ரெண்டுமே படிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேல சிலபஸ் ஹெவி இருக்கனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டாதான் நீங்க வந்து எக்ஸாம் டைம் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணா அப்படியே ஈஸியா கிராக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நோட்டிபிகேஷன் கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தேன்னா ஸோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து சிலபஸ் என்ன, சர்டிஃபிகேட் என்ன, எப்படி படிக்கணும்னு வரக்கும் சொல்ற நினைக்கக்குள்ளேயுமே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த முன்னேற்பாடாதான் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து 2 பக்கமோ 3 பக்கமோ படிச்சுட்டு வந்தாலுமே எக்ஸாமுக்கு வந்து நீங்க ஃபுல்ஃபில் இருக்கணும், ஃபுல்ஃபில்லா இருக்கணும். அப்போ வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நோட்டிபிகேஷன் தானே நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்ல எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க என்னன்னு பார்க்கணுமே எக்ஸாம் வந்துடும், எக்ஸாம் போயிட்டு வரீங்க, அப்புறம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுறதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியா காணொலி பண்ணிட்டு வரோம். ஸோ வந்து தொடர்ந்து வந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நமக்கான அறிவிப்பு எப்ப வேணா வரலாம். ஸோ இந்த காணொலி ஓரளவுக்கேனும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.